ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகத்திலே 28ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 13 14 வசனங்களை வாசிக்கும். தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். மீண்டும் சொல்லுங்க. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர். அடுத்தது, எப்போதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நல் பேறு பெறுவார். பிடிவாதம் உள்ளவர் தீங்குக்கு உள்ளாவார். பிரைஸ் தி லார்ட். காலையில் கேட்ட வசனத்துக்கு உள்பட்டு இந்த இறை வார்த்தையும் நம்ம பகிரும் பொழுது பூரணமாகிவிடும். இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு பகுதி பூர்ணமாகிவிடும். இதில் சொல்லக்கூடியது என்ன? குற்றப்பழிகளை மூடி மறைப்பது. நம்ம எல்லாரும் தான், யாரையும் தள்ளி வைக்கல. என்ன நானும் யோகியன்னு சொல்லலை. நாம் ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்தையே ஒத்துக்கொள்ளக்கூடிய மனம் இருக்கவே இருக்காது. அதுக்கு ஏதேனும் ஒரு வழி கண்டுபிடிச்சு அதை நியாயப்படுத்துவதற்காக முயற்சி செய்யும். தெரிந்தும் செய்யக்கூடாது. குற்றம் செய்துட்டோம், தவறு செய்துட்டோம், அதனால் இன்னொருத்தருக்கு மனவேதனை ஏற்படுத்திட்டு உளைச்சலை ஏற்படுத்தி அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு ஆனந்தத்தையே நாம் அடையக்கூடாது. ஆம், நான் தவறு செய்தேன், நான் தவறு செய்தேன், என்னை ஒரு வார்த்தை சொன்னா போருமே, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லார். அந்த பெருமையை அது கேட்கிறவங்க ஆகட்டும், பரவாயில்லை, என்ன சொல்லுவான்? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லுவான் இல்லையா? அது செய்யலன்னு சொன்னா அவருடைய மனம் எப்படி இருக்கும்? நாம மகிழ்ச்சியோடு இருக்கலாம். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவருடைய மனம் அது யாரை பாதிக்கும்? இன்று அல்லது நாளை அந்த செய்தவர்களை பாதிக்கும். நாம் எல்லாரும் இன்று முடிந்தா போதும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. என்ன தெரியுமா? நாளை பற்றி கவலைப்படாது, அன்றன்று உள்ளது போதும். அதனால எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல நாளை பற்றி. ஆனால் இன்னைக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதனால தான் அதை சொன்னதுனால நான் செய்கிறேன். நாளைக்கு உள்ளது அவர் பார்த்துப்பார் இல்லையா? இல்லை, அதன் அர்த்தம் அப்படி அல்ல. அதன் அர்த்தம் அப்படி அல்ல. ஒரு பாவத்தையே அல்லது ஒரு துரோகத்தையே செய்து விட்டால் உடனடியாகவே பேதுரு வைப்பார் 3 முறை தெரியாது 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 என்று ஆணையிட்டு சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றார், அவரை நான் பார்த்ததே இல்லை என்றார். நீ அவர் கூட இருந்தவன் தானே? இல்ல 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 இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட என்ன. ஆனா அது உணர்ந்த பிறகு என்ன நடந்தது? அழுது புலம்பி தேம்பி அழுது அவர் ஆண்டவரிடத்துல, நான் தப்பு பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு என்ன கொடுத்தார்? ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு என்ன கொடுத்தார்?
விண்ணகத்தின் திறவுகோலை உன்னிடத்தில் என ஒப்படைக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொன்னார், விண்ணிலிருந்து இறங்கி வந்தவனை தவிர வேற யாரும் விண்ணுக்கு ஏறி சென்றது கிடையாது, வேற யாரும் வர முடியாது. ஆனா பேதுருவுக்கு கொடுக்கிறார், இந்த மண்ணிலேயே நீ கட்டுவதெல்லாம் அங்கேயும் கட்டப்படும், நீ அவிழ்க்கதெல்லாம் நான் செய்ததை விட மேலாகவே நீ செய்வீர் என்றார். நான் செய்ததை விட மேலாகவே நீ செய்வீர் என்றார். ஆச்சரியமா? ஆச்சரியம் இல்லையா? ஆண்டவர் இயேசு செய்ததை விட மேலாகவே இவர் செய்வாரு. செய்தாரா இல்லையா? என்ன செய்தாரு? சத்தமா சொல்லு. அது அவர் பண்ணாரு, இயேசு பண்ணார். இயேசு பண்ணலையா? செத்தவரை எழுப்பி இல்லை இவரு. வேற சொல்லு. என்ன சொன்ன? இயேசு வந்து லட்சம் பேரை மனமாட்டினான். கெனசரத்தில் கூடியிருந்த மக்களுடைய எண்ணிக்கை தெரியுமா? எண்ண முடியாத மக்கள், அவ்வளவு மக்கள் இயேசுவினால் குணமடைந்தார்கள், நலமடைந்தார்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு எல்லாம். வேற சொல்லு. புத்தகம் படிக்கிறோம். இயேசு செய்தது அல்லாம, இயேசு செய்தது அல்லாம அவர் தான் ஊதி தூய ஆவியை கொடுத்துட்டாங்கல்ல. யோவான் நற்செய்தியில் எழுதல, சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஊதி தூய ஆவியை அவர் கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? பெந்தகோஸ்தே திருநாளிலே ஆவி இறங்கியது வேற. ஆனா சீடர்களை கூப்பிட்டு யோவான் நற்செய்தியில் எழுதப்பட்டு இருக்கிறது, இதோ உனக்கு உங்களுக்கெல்லாம் நான் தூய ஆவியை ஊதி கொடுக்கிறேன். வேற என்ன? இயேசு செய்தது, அவரு வந்து சிலுவையிலே தொங்கி 3 ஆணிகளில் கிடந்தாரு. பவுல் அந்த பேதுரு வந்து தலைகீழாவே அவர் இயேசு செய்யாதது அவர் செஞ்சாருன்றீங்க. வேற ஒன்றும் நீங்க கண்டுபிடிக்கல. வேற எவ்வளவு தூரத்தில் நீங்க பைபிள் வாசிச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் இழுத்துட்டு போறேன். ஜெபமாரே, நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? இயேசு செய்யாத ஒரு காரியம் அவர் செய்திருக்கார். என்னது? கரங்களை தட்டுங்களேன். அனன்யா சபீரா, இயேசு யாரையும் சாகடித்தது கிடையாது. எல்லாவரையும் மன்னித்தார், எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார், செத்தவனையும் உயர்ப்பித்தார். ஆனால் பேதுரு அனன்யாவையும் சபீராவையும் அனுப்பிவிட்டார். தூய ஆவிக்கு எதிராகவே நீங்கள் பாவம் செய்ததனாலேயே நீங்கள் மடிந்து போ. மடிந்தாரா? அவர் மனைவி சபீரா மடிந்தாரா? அப்புறம் இயேசு செய்ததா? அது இயேசு யாராவது சாகடிச்சிருக்கா? பன்றி கூட்டத்துக்குள்ளவே புகுந்து லெகியோன் உள்ள போய் அது வேற விஷயம், சாகடித்ததான் ஆகணும், பன்றி சத்துதான் ஆகணும். மனிதனை யாராவது சாகடிச்சிருக்கானா? எந்த மனிதனாவது அவர் இடத்துல வந்த பிறகு ஆறுதல் அடையாம போயிருக்கானா? அவன் நான் செய்ததை விட மேலாகவே நீங்கள் செய்வீர் என்றால் பேதுரு அதை பயன்படுத்தி பார்த்தார். நீ யாருக்கு எதிராக? தூய ஆவிக்கு எதிராக நீ குற்றம் புரிந்ததினாலேயும் பொய் சொன்னதனாலேயும் அதுக்கு வேதனையை வரவழைத்ததனாலேயும் துன்பத்தை ஏற்படுத்தியதனாலும் நீ மடிந்து போ. மனைவி இடத்துல சபீரா இடத்துல என்ன கேட்கிறார்? நீரும் அதே போலதான் சொல்லுகிறாயா? அவன் செய்தான் அதே பொய் தான் நீ சொல்லுகிறாயா? வித்தவனத்தை பூராவும் நீ கொடுத்துட்டியா, இல்ல மாத்தி வச்சிருக்கிறியா? மாத்தி வச்சுக்கலன்னு சொல்றான். நீ எப்படி சொல்ற? இல்ல 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 இல்ல, அவர் சொல்றதுதான் உண்மை, நானும் அதே தான் பதில். நீ அதே வழியே போ. ஆம் பிரியமானவரே, இயேசு யாரையும் சாகடித்தது இல்லை. அவரை காரி துப்பினவரை கூட அவர் ஆசீர்வதித்திருக்கிறார்.
அவர் கன்னத்தில் அறைந்தவரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ராம் முழுவதும் அவர் அடித்து துன்புறுத்தியவரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் யாரையும் வேதனைப்படுத்துவதற்காக கடந்து வரவில்லை. ஒருத்தருடைய கண்ணீர் அவரால் பார்க்க முடியாது, ஒருத்தருடைய சங்கடத்தை அவரால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இயேசு இங்கே சொல்கிறார், தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது என்று. அப்ப நம்ம வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும். மன்னிப்பின் மூலமாகவே விடுவிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே. நம்ம யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. பெந்தகோஸ்துக்காரங்க மட்டும் தான் அப்படி சொல்லுவாங்களா? ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி அவங்க மட்டும் அப்படி சொல்றாங்க? நம்ம ரட்சிக்கப்படலையா? கத்தோலிக்க சபையில் உள்ள யாரும் ரட்சிக்கப்படலையா? நமக்கு தாங்க முன்னுரிமை. ஆதிம சபை நம்ம யாருது? அந்தியோக்கிய ஆதிம சபை யாருடையது? நம்மளுது. நம்மிலிருந்து சொந்த நலனுக்காகவே பிரிந்து போகக்கூடிய பல சபைகள் உண்டு. தனி சபைகள் உண்டு, தனி நபர்கள் சபைகள் உண்டு. அதெல்லாம் சுயநலத்துக்காக, ஆனால் கருத்து வேறுபாடுகள் மூலமாக உருவாக்கப்பட்ட சபைகளும் உண்டு. ஆனால் எல்லோருக்கும் யார் ஒருவர்? இயேசு ஆண்டவர், இயேசு கிறிஸ்து. பிரியமானவரே, இங்க சொல்லக்கூடியது ரட்சிக்கப்பட்டவர்கள். அதே போல ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லக்கூடியவர் வாழ வேண்டிய சில நிபந்தனைகள். நம்ம எல்லோரும் நம்மளை கேட்டா நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர், ஜாதியை சேர்ந்தவர்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவள் என்று மார்தட்டி சொல்லுவோம் இல்லையா? சொல்லுமா சொல்லாதா? நெற்றி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க, முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லுவாங்க. எப்படி? போட்டு வைக்காம விட்டும் இல்லை, போட்டு வைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. முகத்தினுடைய அழகு, அகத்தினுடைய அழகு, அகத்தினுடைய அழகு. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெரியுது? என்ன காரணம்? அவங்களுடைய வஞ்சனை இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது. அவங்க இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? கிறிஸ்துவ இடத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்குமா? என்னம்மா? அன்பு அதிகமா இருக்கும் இல்லையா? பார்த்தேன், எல்லாம் சகஜம். அன்புன்றது எங்களுக்கு அதெல்லாம் நாங்க கேட்டு இல்லையாங்க, நிறைய அப்படியே மூட்டை மூட்டையா நாங்க வச்சிருக்கிறோம் இல்லையா? மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறாங்களாம் அன்பு. சுமக்க முடியாத சிமெண்ட் மூட்டையோட, அரிசி மூட்டையோட, எல்லாத்தையும் போதையும் பெரிய மூட்டையை வச்சுக்க 50. நான் சுமந்து இருக்கிறேன். அன்பு. நம்ம முகத்தை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? அதுதானே பார்த்தேன், அதுதானே பார்த்தேன். இங்க சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தமாகவும், ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், பேருக்கு கிறிஸ்தவன் அல்ல, சமுதாயத்திலேயே தன்னை தலைநிமிர வைக்க வேண்டியதற்காகவே ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறவன் இருக்கிறான். அந்த அளவுக்கு பேரும் பெருமையும் யாருக்கு உண்டு? கிறிஸ்தவனுக்கு உண்டு. அவனை தொட்டா அந்த கை சுடும். அவர் எப்படி இருக்கணும் என்ற நிபந்தனை என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றார். அவர் எப்படி இருக்கணும்? எபிரேயர் திருமுகத்திலேயே 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அனைவரிடமும் இருக்க முயலுங்கள், தூய்மையே நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? சாமியாரை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்க்க வந்தவர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லுகிறார்? அதை விட மேலாக அமைதியை ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கணும். அமைதி சொல்லும் போது சமாதானம் தானே.
இப்போ கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு அமைதி உண்டாவதாக, அப்படிதானே? சமாதானம் தான் நம்ம உங்களோட இருப்பதாக அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் கொஞ்சம் விளக்கமாக இப்போ கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய அமைதி உண்டா, நமக்கு சமாதானம் உண்டா? இதுவாக தான் கேட்குறேன், நமக்கு சமாதானம் உண்டா? சமாதானம் என்றது எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால் பச்சையாக நாங்கள் சொல்ல முடியாது சார், பச்சையாக நாங்கள் சொல்ல முடியாது பிரதர், சகோதரன். ஆனால் நாங்கள் வரும்போது சமாதானத்தோடு வரலைங்க. வீட்டிலேயே சண்டை போட்டு தாங்க வந்தேன், பொண்டாட்டியோட சண்டை போட்டு தாங்க வந்தேன், புருஷனோட சண்டை போட்டு தாங்க வந்தேன், மகளோட சண்டை போட்டு தாங்க வந்தேன், மருமகளோட சண்டை போட்டு தாங்க வந்தேன். இப்படி சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் நீட்டி போகும். மகளோட சண்டை போட்டு தான் அங்கே வந்தேன், மகனோட சண்டை போட்டு தான் வந்தேன்னு சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் கனமாக சொல்லுவான். என்ன தெரியுமா? அவ கிடக்கிற அவளோட மருமகளோட சண்டை போட்டு தான் நான் வந்தேன். அந்த இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு சமாதானமே இல்லை. என்ன தெரியுமா? என் மனசுக்குள்ளவெல்லாம் திட்டுனது அல்ல, அவன் என்ன பண்ணி வைப்பானோ தெரியல, என்ன வேட்டு வைப்பானோ தெரியல. நான் திரும்பி அங்கே போகும் பொழுது என்ன கச்சேரி வைப்பேன்னு எனக்கு தெரியல. நான் இங்கே சமாதானத்தை வாங்கி கொண்டு போகிறேன், அங்கே கொண்டு போய் சமாதானத்தை அவளுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது அவளை வாங்குவாளா இல்லையா, கேட்பாளா இல்லை, இப்படியெல்லாம் கவலையோடு உட்காந்துட்டு இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க? அநேகம் பேர். சொல்ல வேண்டாம், கஷ்டம், அடுத்தவங்க பார்ப்பாங்க. அப்படியா நீ இந்த மாதிரி ஆளா, நீ பார்த்தா தெரியலையே. பிரியமானவரே, பரிசுத்தம் என்றது ஆத்மா பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறோம். தூய்மை என்பது உடலை தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்ல. இன்று உடல் தூய்மைப்படுத்துவதற்கு நீங்கள் தூய்மையோடு வர வேண்டும் என்று நான் ஒரு சமயத்தில் இங்கே பிரசங்கம் பண்ணியிருந்தேன். ஆண்டவரை தரிசிக்க வரும்பொழுது தூய்மையோடு வரணும் என்று சொன்னேன். தாம்பரத்தில் இருந்த ஒரு சகோதரி, இங்கே அடிக்கடி வரக்கூடியவங்க தான். அந்த சகோதரி இந்த வார்த்தையை கேட்டுட்டு போய் அடுத்த வெள்ளிக்கிழமை இங்கே வர்றதுக்கும் சனிக்கிழமை இங்கே வராங்க. சனி 2 நாள் ஜெபம் இருந்தது. இப்போ சனிக்கிழமை தான் மாமூலாக அவங்க வருவாங்க. ஆங்கிலத்தில் நடக்கூடிய வழிபாடுகளுக்கு அவங்க வருவாங்க. இந்த சகோதரி வந்தால் நல்லா பியூட்டி பார்லரில் போய் நல்லா ஃபேஷியல்லாம் பண்ணி நல்லா ட்ரிம்மாக நல்லா பவுடர் நல்லா பளிச்சுன்னு வந்தான். பிரதர் என்ன பாரு. ஐயோ என்னம்மா, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க இல்லை, போன வாரம் சுத்தமாக வரணும்னு சொன்னீங்க இல்லை, இப்போ பாரு என்ன பாரு. ஐயோ நான் உன்னை பார்த்து சொல்லவே இல்லைம்மா, அன்னைக்கு எல்லாரும் தான் சொன்னேன் சுத்தமாக வரணும் பரிசுத்தமாக வரணும்னு சொன்னேன், நான் உன்னை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, என்ன தான் குறிப்பிட்டு சொன்னேன். அன்னைக்கு நான் இப்படி வந்தேன், இன்னைக்கு நான் இப்படி வந்திருக்கிறேன். ஐயோ என்ன பண்ணுறது தெரியல. ஃபாதர் ஜோஸ் வெட்டியாங்கல் இருந்தார். ஐயோ உங்ககிட்ட பேசி நான் வாதாடி கஷ்டமாக இருக்கும். ஃபாதர் ஜோஸுக்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். ஐயா கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேசி உங்கள்கிட்ட பதில் சொல்லிவிடுங்க அப்படின்னு. இங்கிலீஷு கொஞ்சம் அரைகுறை இங்கிலீஷாக இருக்கும், தாட் போட்டு இந்தியன் இங்கிலீஷு. அவர் நல்ல இங்கிலீஷ் வெஸ்டர்ன் இங்கிலீஷ் பேசுவார். நம்மகிட்ட ஆங்கிலோ இந்தியன் இதில் இங்கிலீஷ் பேசிக்கிட்டோம். அவர் விட்டுருங்க பாவம், என்ன அவரை விட்டுடுங்க, அவர் பாவம், அவர் உன்னை குறிப்பிட்டு சொல்லலை. இந்த எல்லா மக்களும் இருந்ததுனால அந்த மக்கள் எல்லோரும் தூய்மையாக வரணும்னு சொன்னாங்க. இரக்கத்தின் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நம்ம தூய்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னாங்க. நீ இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவரை திட்டாத. வந்துட்டான், உனக்கு வச்சிருக்கிறேன். நான் எதை பரிசுத்தம் சொன்னேன்? சத்தியமாக சொல்கிறேன், சத்தியம் சொல்லக்கூடாது, நிஜமாவே சொல்கிறேன். 3 நாளைக்கு பிறகு உன்னை ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். நான் என்ன எனக்கு என்ன மந்திரம் வைக்க போறியா, இல்லை ஏதேனும் ஜெபிக்க போறியா? அப்போ பார் போயிடுச்சு. 3 நாள் கழிச்ச உடனேயே முகத்தில் எல்லாம் சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்துச்சு. எனக்கு இல்லை. பாத்தியா
உடனே சிரிச்சிட்டீங்க. உடனே வந்து அங்கிட்டு வேணும் உங்களுக்கு. நீங்கள் அவள் வாய் சும்மா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒப்பளம் தானே வரணும், இதுக்கு மேலே வரணும் அப்படின்னு சிரிச்சிட்டீங்க. எனக்கல்ல, அந்த யார் அந்த ஃபேஷியல் பண்ணாங்களோ, யார் அந்த பியூட்டி பார்லரில் போயிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு உடனே அங்கேருந்து கொடி தூக்கி அந்த பியூட்டி பார்லரில் போனாங்க. எப்படி அந்த அம்மா சொன்னாங்க, பியூட்டி பார்லர் இருக்கிற அம்மா சொன்னா, அதை பாரு, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள்கள் தான் உனக்கு பயன்படுத்தி இருக்கிறேன், ஆனால் இதில் ஏதோ விஷயம் எனக்கு தெரியாது. அந்த சனியை ஒருத்தன் சபிச்சிருக்கிறான். எவங்க யார் சபிச்சிருக்கிறான்? நான் சபிச்சா கேட்குமா? இங்கே எலிஷா சபிச்சு கரடி வந்ததெல்லாம் படிச்சுக்கிட்டு எல்லாம் யாரும் சபிச்சிடாதீங்க, அது வேற விஷயம். அவர் அடுத்த வாரம் வந்தார், முகத்தெல்லாம் கொப்பளம் இருந்தது. இது என்ன ஆயிடுச்சுமா அப்படின்னா, உன் சாபந்தான். ஐயோ, என்ன விடுற மாதிரி தெரியலையா, நான் உன் காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், நான் சொன்னது வாபஸ் வாங்கிக்கிறேன், இனிமேல் யாருமே சுத்தமாக வர வேண்டாம், பரிசுத்தமாக வர வேண்டாம், குளிச்சுட்டும் வர வேண்டாம், அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். நானும் ஃபாதர் ஜோஸ் வெட்டியாங்கலும் மறுபடியும் எனக்கு அவர் தான் அவர் தான் இப்போ 2001 7 வரைக்கும் அவர் இருந்தார். அப்போது வந்து இங்கிலீஷில் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபாதர் அவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவர் சொன்னார், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். உடனே இருந்தாங்க, நீ ஜெபிக்காத, அவர் ஜெபிச்சா பரவாயில்ல. ஜோஸ் பாரு சொன்னார், இப்படியெல்லாம் சொல்லாத, நோ அப்படின்ட்டான். ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லிட்டோம், உனக்கு இது ஆறுதல் அடையும், குணமாகவும் சுகமாகவும் சௌக்கியமாகவும் நீ நம்பி விசுவசித்து போகலாம். அடுத்த 3 நாளைக்கு உள்ளவே அந்த கொப்பளங்கள் எல்லாம் இங்கேருந்து எண்ணெய் கொடுத்து விட்டேன், மந்திரிச்சு எண்ணெய் கொடுத்து விட்டேன், இது கொஞ்சம் தேய்ச்சிக்கோ, தேங்காய் எண்ணெய் தான் அது, கொஞ்சம் தேய்ச்சிக்கோ, வேறு வெளியிலேருந்து எந்த இதுவும் வாங்கி போடாது, அதை தேய்ச்சி முகெல்லாம் க்ளீனாகி அடுத்த வாரம் வந்தாங்க. பியூட்டி பார்லர்லாம் போகலை, சாதாரண பவுடர் பூசி தான் வந்தாங்க. சாதாரண பவுடர் பூசி இங்கே வந்து, பிரதர் இப்படி வாங்கலேன், ஐயோ ஏதாவது வேட்டு வைக்க போகிறான்னா தெரியலையே, என்னையே சுற்றி வந்துட்டுருக்கிறேன். நான் பயந்து பக்கத்தில் போனேன். என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? இதை பாருங்கள், நீங்கள் இதுவும் பாதம் சேர்ந்து ஜெபிச்சிங்க, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கே நேரமும் காலமும் ஆளையும் தரமும் பார்க்காமலேயே மன்னிப்பு கேட்ட உடனேயே அவர்களுக்கு பூரண சௌக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். யார் கொடுத்தார்? கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஏன் சாட்சி நடத்துகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னது என்ன? நான் செய்ததை விட மேலாகவே நீங்கள் செய்வீர் என்றதுக்கு எடுத்துக்காட்டாகவே அனனியாவும் சபீராவையும் அப்படி அவர் செய்தாலும் வேறு பல நன்மைகளும் அவர் செய்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தியிலேயே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். சரியா? என்ன சொல்லியிருக்கார்? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள். இன்று நாம் கடவுளை தரிசிக்கிறதுக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருந்தால் அவரை தரிசித்தே தான் போக வேண்டும். வேணாமா? ஒரு பிடிவாதம் இருக்கணும், ஒரு பிடிவாதம். நான் அதை அடைந்தே தீருவேன், பெற்றுக்கொண்டே செல்லுவேன். அப்ப இங்க சொல்லுவது என்ன? அந்த உள்ளத்தையே தூய்மைப்படுத்தி யாரெல்லாம் ஆண்டவரிடம் முன்னிலையிலே வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ, விண்ணப்பம் வச்சுதான் அவருக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ நினைப்பதற்கு முன்னையே நான் அறிந்து கொள்ளுகின்றவன் உன் தெய்வம். ஆனாலும் உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீ வை. சதாதிபனும் அவனுடைய வேண்டுதலை வைத்தார், பார்வை இழந்தவனும் அவனுடைய விண்ணப்பத்தை வைத்தார்.
தொழு நோயாளியும் அவன் விண்ணப்பத்தை வைத்தார். அந்த விண்ணப்பத்தை வைத்த பொழுது ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவர் அதற்கு விடுதலை கொடுத்தாரா இல்லையா? அவருக்கு தெரியாதா தொழுநோயாளி என்று தெரியாதா? பார்வை இழந்தவன் என்று தெரியாதா? நூற்றுவன் சரவணனுக்கு அவனுடைய மகனுக்கு இவன் இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்க தெரியாதா? தெரியும். நீ நினைப்பதற்கு முன்னையே நான் அறிந்து கொள்ளக்கூடியவன். 30 ஆண்டுகள் அவர் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா 3 ஆண்டுகள் நம்மோடு இருந்த பொழுது அவர் சாதாரண மனிதனாக மாத்திரமல்ல, தெய்வமாகவே இருந்தார். அதனால்தான் யோவான் நற்செய்தியில் எழுதுகிறார், மனிதன் வாக்கு மனிதனாகவே இருந்தார் இல்லையா? அந்த வாக்கு நம்மோடு இருந்தார். ஆண்டவர் என்ன சொல்றார்? இறை வார்த்தை அறிவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், அது பறைசாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன், ஏழைகளுக்கு நல் செய்தி அறிவிப்பதற்காக வந்திருக்கிறேன். அந்த நல் செய்தி என்ன? விடுதல். அது எதுவா இருந்தாலும் விடுதல். அந்த விடுதலுக்கு பட்டியல் போட்டால் அநேகம் இருக்கலாம். பல்வேறு விதத்தில் எனக்கு விடுதல் வேண்டும் ஆண்டவரே என்று தான் வந்திருப்போம். ஆனா அந்த வந்திருக்கக்கூடிய நமக்கு அந்த விடுதல் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் என்றதுக்கு அச்சாரமாகவே தான் சொல்லுகிறோம், நீ முதலிலே உம்மை தூய்மைப்படுத்திக் கொள், உம்மை பரிசுத்தமாக்கிக் கொள். பரிசுத்தம் இருக்கக்கூடிய இடத்தில் தான் அவர் இருப்பார். தூய்மையான உள்ளத்துக்குள்ளதான் அவர் கடந்து வருவார். வெளிப்பாடு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, உன் வாசப்படிகளை நான் தட்டுவேன், யாராவது திறந்து தந்தால் அந்த உள்ளே தாராவது என்றது என்ன? யாரெல்லாம் தூய்மையா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தின் கதகுகளை தட்ட வேண்டும், வாசல் கதகுகளை அல்ல. வாசல் கதகுகளை தட்டினா திருடன் கூட வந்து நிற்பான். ராத்திரியிலே காலிங் பெல் அடிச்ச உடனே யாராவது வாசல் திறப்பானா? அதில் ஒரு மிரர் வச்சிருப்பான், இல்லைன்னா ஜன்னல் வழியா எட்டி பார்ப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாசல் கதகுகளை நான் தட்டுவேன், நீ திறந்து கொடுத்தால் நான் உள்ளே வருவேன். எந்த வாசல்? இதய வாசல். பாடலே பாடுகின்றோம், இதய வாசலே. ஆமா, அந்த பாடலே சொல்லுகிறோம். அந்த இதய வாசலை நீ தட்டுகின்ற நேரத்திலேயே, நீ திறக்கின்ற நேரத்திலேயே நான் உள்ளே வருவேன். அந்த உள்ளே வந்தால் தங்குவதற்கான வசதி இருக்கா? உங்க வீட்டிலே தங்குவதற்கு வசதி இருக்கா? ஒரு கெஸ்ட் தங்குவதற்கு நாம் என்ன செய்வோம்? ஒரு தனி அறை அமைத்து அது நல்ல தூய்மைப்படுத்தி ஏசி எல்லாம் போட்டு, அது ஒன்லி கெஸ்டுக்கு, வீட்டில் விருந்தக்கூடிய விருந்தாளிக்கு மாத்திரம்தான் அந்த ரூம் திறந்து கொடுப்பாங்க. அதை விட மேலாக உம்முடைய இதய வாசல், அந்த அறையை நீங்க எப்படி சுத்தப்படுத்தி கொண்டு ஒரு விருந்தாளிக்காகவே காத்திருக்கிறதோ, அதை விட மேலாகவே கோடி 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 மேலையாக உம்முடைய கூக்குரல் கேட்பதற்காக ஆண்டவரே என்று அழைக்கும் பொழுது, இதோ நான் என்று சொல்லி நாம் அருகிலே வரும் பொழுது நம்ம இந்த வாசல் திறந்து கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் அந்த இதயத்துக்குள்ளவே அவர் பிரவேசிப்பார். கொரிந்திய திருமுகத்திலே வாசிக்கின்றோம் இல்லையா? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கின்றோமா இல்லையா? என்ன வாசிக்கின்றோம்? கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கடவுளுடைய கோவில், கடவுளுடைய ஆவியார் குடியிருக்கிறார், தங்கி இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். வெட்கப்பட்டு நம்மை பார்த்து கேட்கிறார், என் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவி உங்களிடத்தில் தங்குவதற்காக உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னால், பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிசுத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், கோபங்களை நீக்கப்பட வேண்டும். நீங்கள் அமைதியே
அணுகி செல்ல வேண்டும். கோபக்காரர்கள் அல்ல, கோபம் நிறைந்தவர்களுடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறோம், அச்சம் நிறைந்த இடத்தில் நாம் வாழ்கின்றோம். ஆனாலும் நம்மை சமாதான தூதனாகவே நம்ம செயல்பட வேண்டும் ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, குற்றம் செய்யாதவர் யாரும் இல்லை. யாராவது இருக்கா? குற்றம் செய்யாதவர் யாரும் இல்லை. எல்லோரும் குற்றம் செய்தவர்கள். குற்றத்தை செய்த பிறகு ஒப்புக்கொள்வது மிக முக்கியம். அதிலையும் எங்கிருந்து பரிகாரம் ஆரம்பிக்குது? பரிசுத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நமக்கு வேண்டிய பரிசுத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. உள்ளத்திலிருந்து. கடவுளிடத்திலிருந்து எங்கிருந்து ஆரம்பிச்சது? பாவ சங்கீர்த்தனத்திலிருந்து. ஒன்னே மட்டும் சரிங்க. பரிசுத்தத்துக்கு விரோதமாய் இருப்பது என்ன தெரியுமா? அதானே. நம்ம எவ்வளவுதான் கழுகினாலும், எவ்வளவுதான் பலி கொடுத்தாலும், எத்தனை ஆடுகளானாலும் மாடுகளானாலும், இரத்த ஆறே ஒழுகினாலும், சாலமன் இரத்த ஆறே ஒழுகிவிட்டதாக சொல்லுகிறார். இரத்த ஆறு கீழத்திலிருந்து கன்றுகளை வெட்டி, ஆடுகளை வெட்டி, லட்சத்துக்கு மேலாக இரத்த ஆறே ஒழுகி, அந்த இரத்தத்தினாலேயே அந்த பாவம் கழுகி கலந்ததா? கழுக முடிந்ததா? இல்லை, இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் பலியிடுகிறார்கள், எத்தனையோ பேர் காவு கொடுக்கிறார்கள். அது பட்சியானாலும், அது கோழியானாலும், அது ஆடானாலும், மாடானாலும், அந்த பலிகள் மூலமாக பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. அதனால சிலுவை அடிவாரத்திலிருந்து நமக்கு பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆமென். சிலுவையின் அடியிலிருந்து இயேசு அந்த சிலுவையிலே தொங்கிய பொழுது அந்த இரத்தம் ஒழுகப்பட்டதனால், அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மை ஒவ்வொருவரையும் கழுகி இருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தை தவிர நம்மை சுத்தப்படுத்த முடியவே முடியாது. உலகத்தில் உள்ள எந்த ரசாயன பொருள்கள் பயன்படுத்தினாலும் நம்மை சுத்தப்படுத்த முடியுமா? உடலை சுத்தப்படுத்தலாம், உடலை அழகுபடுத்தலாம். ஆனால் உடல் அழகும் சுத்தமும் விண்ணகம் செல்லக்கூடிய வழி அல்லவே அல்ல. மாறாகவே உம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால், அந்த தூய்மையான உள்ளத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்குமானால், அந்த பிரவேசனத்தின் மூலமாகவே நீரும் நானும் ஒரு புதிய படைப்பாகவே மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த புதிய படைப்பு என்ன? குற்றமற்றதா இருக்க வேண்டும், களங்கமற்றதா இருக்க வேண்டும், கரை இல்லாதா இருக்க வேண்டும், பாவம் இல்லாதா இருக்க வேண்டும், மன்னிக்க கூடிய உள்ளம் இருக்கக்கூடியதா இருக்க வேண்டும், மன்னிப்போம் மறப்போம் என்று சொல்லக்கூடிய மனம் அது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இயேசு எப்படி மன்னித்தாரோ அதே போலவே இயேசுவின் சீடர்களாகிய நாம் கிறிஸ்தவன் என்ற முறையிலும் கிறிஸ்தவள் என்ற முறையிலும் அந்த வழியை பின்பற்றும் பொழுதுதான் நாம் சுத்தமாகும், நாம் பரிசுத்தமாகும். பரிசுத்தத்துக்கு ஒரே வழி என்ன? தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரே வழி என்ன? இயேசுவை பின்பற்றணும். இயேசு நமக்குள்ளவே இருக்கணும். நம்ம முகத்தை பார்த்தால் மற்றவர்கள் முகம் கடிந்து போகக்கூடிய இருக்கக்கூடாது. ஆஹா, நல்லா இருக்கு, உங்களை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. உங்களை பார்த்து கொண்டே இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து, நம்ம நடவடிக்கையை பார்த்து, நம்முடைய அணுகுமுறையை பார்த்து, நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். இவர் உண்மையிலேயே ஒரு கலீலியன் இல்லையா?
உண்மையிலேயே இவர் ஒரு காலிலியன். சமாரியன் சொன்னாரா? இல்லை, உண்மையிலேயே இவர் ஒரு காலிலியன். காரணம் என்ன? கலியிலிருந்து புறப்பட்டது சமாதானம். எங்கிருந்து புறப்பட்டது? கலிலி கடற்கரையிலிருந்து புறப்பட்டது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை பிடித்து கொண்டு தாம் மனிதரை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இன்று நம்மை உட்கார்ந்து கொண்டு அவருடைய உள்ளத்தை தேடிக்கொண்டும் அவர் நம் உள்ளத்தை தேடிக்கொண்டும் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். யாரை பிடிக்க வந்திருக்கிறீங்க? யாரை பிடிக்கணும்? பசிக்குதா? தண்ணி தாகம் வருதா? சாரி, நான் 9 மணிக்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் வெளியே போகலை, அதனால் தண்ணி தாகம் இருக்கலாம், தண்ணி தாகம் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் தாகம் இருக்கணும். எந்த தாகம் இருக்கணும்? ஆத்ம தாகம் இருக்கும் பொழுது வேற எதாவது தாகமாவது இருக்குமா? இருக்காது. அப்போ நான் வாபஸ் வாங்கிட்டேன். நான் சொன்னது வாபஸ் வாங்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் ஆத்ம தாகத்தில் இருக்கிறீங்க. உங்கள் முகத்தை பார்த்தா நல்லா தெரியுது. உடல் ரீதியாக தான் பாதிப்பாக இருக்கும். உடலை மறந்துடுங்க, அது மண்ணுக்கு போகக்கூடியது. ஆனால் இந்த எதுக்கு தண்ணி குடிச்சா என்ன, குடிக்காட்டி இருந்தால் என்ன? என் ஆத்மா எனக்கு இப்போ கிடைக்குமா கிடைக்காதா? அது எனக்குள்ளே வந்தால் தானே எல்லாமே பூர்த்தி ஆகிடும். பூர்த்தி ஆகிடுமா? இல்லை. அப்போ தண்ணி என்ன, பாசம் என்ன, பசி என்ன, எல்லாம் போயிடும். சாப்பாடு என்ன, எல்லாம் அதெல்லாம் மறந்துடுவேன் இல்லையா? அது ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஒன்றே ஒன்று மட்டும்தான். நம்மளுடைய கதி என்ன இருக்கணும்? சரியாக பேச்சு என்ன இருக்கணும்? அந்த ஆவியை பெற்றுக்கொள்வது. அது எனக்குள்ளே வரணும், என்னோடு வாசம் செய்யணும், என்னை வழி நடத்தணும், எனக்கு சொல்லித்தரணும். நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லித்தரணும். அதை கேட்கணும், கேட்டு என்னை மாற்றிக்கொள்ளணும். அதுக்காக நான் வந்திருக்கிறேன். மனித வாக்குகள் எல்லாம் கேட்டு நான் வரலை. மனிதன் ஒன்று சொல்லும், நாளைக்கு வேற ஒன்று சொல்லும். ஆனால் நீரோ சொன்னதே சொல்லி கொண்டிருப்பீர். மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். அப்படிதானே? என்ன அருகில் வா, என்ன அருகில் வா, என்ன அருகில் வா. வந்து விட்டோம், வந்து விட்டோமா? நம்ம வந்து விட்டோமா? கிடைக்குமா? 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 என்னம்மா கிடைக்குமான்னு கேட்டால் ரொம்ப கனமாக சொன்னாதான் பதில் வருவீங்களா? அப்படியே என்ன சொல்லணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். எந்த நேரத்திலையும் ஆண்டவர் சொன்னார், விழிப்பாயிரு. கேள்வி எப்போ கொண்டு வேணும் வரும். பதில் சொல்ல வேண்டியது யாரு? அவ பெற்றுக்கொண்டே போகணும்ன்ற விருப்பமுள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த இடத்துல நான் அவரை பெற்றுக்கொள்ளாமல் நான் போக மாட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? ஐயோ, இங்கெல்லாம் தங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு பிரச்சனை வரும், நீங்க முதல்ல வாங்கிட்டு போங்கன்னு. இல்லையா? அந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர். இரக்கமுள்ள ஒரு ஆண்டவருடைய முன்னிலையிலே நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் முன்னிலையிலே சுத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் கேட்கிறோம். கூச்சம் இல்லாமலே கேட்கிறோம். அவர் கேட்க வேண்டியதுக்கு எதுன்னு கூச்சம் வேணுமா? ஐயா வெக்கப்படுறேன், உங்களோட கேட்கறத வச்சா வெக்கப்படுறேன்னு சொல்லணுமா? நீ எவ்வளவு பாவியா இருந்தாலும், எவ்வளவு கொடிவனா இருந்தாலும், ஒரு முறை என்னிடத்துல மன்னிப்பு கேட்டால் அவரை நான் மன்னித்து விடுவேன். ஆமேன், ஆமேன். அந்த யூதாசு கூட மன்னிப்பு கேட்டிருந்தால் அவனுக்கும் விடுதலை ஆண்டவர் கொடுத்திருப்பார். கொடுத்திருக்க மாட்டாரா? கொடுத்திருக்க மாட்டாரா? ஆனால் அவன் மன்னிப்பு கேட்க, பிரியமானவரே, மன்னிப்பு கேட்கக்கூடிய விதத்திலேயே நம்முடைய உள்ளத்தையே தூய்மைப்படுத்தினால் மட்டும்தான் அந்த உண்மையான மன்னிப்பாக மாறும். பரிசுத்தத்தோடையே அவர் முன்னிலையிலே ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னால் மட்டும்தான் அவருடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். பரிசுத்தம் இல்லாமலும் தூய்மை இல்லாமலும் அவர் முன்னிலையில் நிற்க நமக்கு அர்ஹதை இல்லவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறோம், சாம், அதாவது திருப்பாடல்கள். சாம் என்று திருப்பாடல் 119 1 மட்டும் வாசிங்க. மாசற்ற வழியில் நடப்போர்
பேறு பெற்றோர். ஆண்டவரின் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பாத்தீங்களா? அப்ப நம்ம எப்படி ஆண்டவரிடத்தில் இருக்கணும்? முழு மனம், முழு உள்ளம் அவருக்கு. நான் பாதி தான் தருவேன்னு சொன்னா சரியல்ல. என் இதயத்தினுடைய பாதி என் வீட்டுக்காரனுக்குன்னு சொன்ன சரியல்ல. முழுசாவே கொடுக்கணும் அவருக்கு. அவர் அதான் கேட்கிறாரு, எனக்கு கொடுத்தால் முழுசா கொடுன்றார். அந்த மனம் இருக்கா? என் பேத்தி என்ன சொல்லுவா, என் பேரன் என்ன சொல்லுவா, என் வீட்டுக்காரி என்ன சொல்லுவான், என் வீட்டுக்காரன் என்ன சொல்லுவா, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தால் உனக்கு கொடுக்குறேன்றேன். மிச்சம் மீதி இருக்கு சாப்பிட்றதுக்கு என்ன நம்மளுடைய வீட்டில்? இருப்பதிலேயே சிறந்தது அவருக்கு கொடுக்கணும்னு சொல்றார். என்ன சிறந்தது? நம்மில் இருக்கக்கூடிய சிறந்தது என்ன? நம்மில் இருக்கக்கூடியதிலேயே சிறந்தது என்ன? தூய்மையான உள்ளம், பரிசுத்தமான உள்ளம். அதை தான் அவர் கேட்கிறார். நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உன்னிடத்தில் கேட்பது அதுதான். எனக்கு நீ தர வேண்டியதும் அதுதான். வேறொன்று எனக்கு வேண்டாம், வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். அப்ப 119 சொல்ற மாசற்ற வழியில் நடப்போர். வழியை நமக்கு சொல்லி தருகிறார். நீ இவ்வழியாக தான் செல்ல வேண்டும் என்றார். பாவம் நிறைந்த வழிகள் அநேகமாக உலகத்தில் உண்டு. பாவ சேற்றிலூட நடந்து செல்ல வேண்டிய நிலைமையும் நமக்கு உண்டு. ஆனால் அது பார்க்கும்போது இது சேரு, இது பாவம் நிறைந்தது, இது உடலை அழிக்கக்கூடியது மாத்திரமல்ல, ஆத்மாவையும் அழிக்கக்கூடியது. ஆத்மா சாவுக்கு நான் காரணமாய் இருந்தால் கடவுள் கூட அது பொறுக்காது. அதனால் கடவுள் நம்ம இடத்துல கேட்பது என்ன? நீ மாசற்ற வழியிலூட நடந்தால் நீ எதற்கு பேறு பெற்றவர்? எதற்கு பேறு பெற்றவர்? விண்ணக ராஜ்யத்திலேயே நம்முடைய பெயர்கள் எழுதி சேர்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாழ்வது முழுக்க அந்த விண்ணக வாசலுக்குள்ள செல்ல வேண்டும் என்றால், அந்த புத்தகத்திலே எழுதி சேர்க்க வேண்டும் என்றால், நாம் தூய்மையாய் இருந்து பரிசுத்தமாய் இருந்து அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து அந்த வார்த்தைகள் வழியாக மற்றவர்களோடு பகிர்ந்தும் மற்றவர்களோட உபகாரிகளுமாய் இருந்து வாழ்ந்து காட்டினால் அவரும் நம்மோடு வாழ்வார். அதுதானே உண்மை, அதுதானே உண்மை. இப்ப நமக்குள்ளே வரக்கூடிய அந்த ஆவியானவர், அந்த தெய்வம், அந்த இயேசு கிறிஸ்து, அது நமக்குள்ளவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய நடவடிக்கைகளையும் நம்முடைய பாதைகளையும் மாற்றி அமைத்தே தீர வேண்டும். அந்த பியூட்டி பார்லரை போயிட்டு வந்த மாதிரி அல்ல. செருப்பு நல்ல செருப்பு வாங்கி போட்டுட்டு போறதுக்கு அர்த்தம் இல்லை. நம்முடைய மனம், நம்முடைய உள்ளம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய கடமைகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய சில கடமைகள் உண்டு. அதெல்லாம் சீராக செய்து மற்றவர்களுக்கு அமைதி ஏற்படுத்தக்கூடிய விதத்திலேயே, சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விதத்திலேயே, அமைதியை நிலநாட்டக்கூடிய விதத்திலேயே, அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் எடுத்துக்காட்டக்கூடிய விதத்திலேயே அவர் நம்மோடு சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்மை மாற்றிக்கொண்டு பேறு பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தோட, அந்த எண்ணத்தோட, இந்த வார்த்தைக்கு ஏற்றபடியாக நாம் வாழ்வோம். தொடர்ந்து வாழ்ந்து காட்டுவோம், சாட்சியாக வாழ்ந்து காட்டுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.